ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இளைப்படைந்தவனுக்கு அவனுடைய சமயத்திற்கு நேரத்திற்கு ஏற்றபடி நாம் வார்த்தை சொல்றதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை கொடுத்திருக்கிறார். நான் கேட்கும்படி என்னை கற்றுக்கொள்ள செய்கிறார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் தூளில் இருந்து உயர்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, கற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய படிக்கணும். நான் உலகத்துல இருக்கிற பாடம் படிக்கிறத சொல்லல, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த கற்றுக்கொள்றதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பாருங்க, சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த வேலையில கற்றுக்கொள்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே இவ்வளவுதான் கற்றுக்கொள்வீங்களா? வேற எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாதா? சிலர் அந்த அந்த ஒண்ணு தெரியும் அப்படின்னா அந்த ஒண்ணுலயே இருக்கிறாங்க பாருங்களேன். ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனை பாருங்க, டெய்லி புதுசா ஒண்ண கத்து கொடுக்குறாங்க, புதுசா கத்துக்கொண்டே இருக்காங்க. ஒரு நம்ம கையில இருக்கிற போனா இருக்கலாம், நம்ம கையில இருக்க யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம், மிஷினரி சார் எதுவா இருக்கட்டும் பாருங்களேன், நாளுக்கு நாள் ஒரு புதிய மாடல் வருது, நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி வருகிறது. உலகத்துல இருக்கிற மனுஷன் டெய்லி புதுசா ஒன்ன கண்டுபிடிக்கிறான், புதுசா ஒன்ன கற்றுக்கொள்றான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க உங்க தொழில்ல நீங்க ஆரம்பிச்ச நாளில இருந்து என்ன கற்றுக்கொண்டிருக்கீங்க? நீங்க புதுசா என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்க சமையல்ல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? வேதத்துல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம் எதுக்கு ஆசைப்படணும்னா, நான் புதுசா ஒண்ணு என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் கத்துக்கணும். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரைச்சமாவே என்ன பண்ணக்கூடாது, ஆமா அரைக்கக்கூடாது அப்படின்னா, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் உயரணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்றுக்கொள்ளணும்.